அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீட் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க கோரி மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எதிர்க்கட்சியினர் அமளியை தொடர்ந்து மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதான காட்சிகளை பார்க்க முடிகிறது. நீட் முறைகேடு விவகாரத்தை எழுப்பி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அது குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதனையடுத்து மக்களவையானது திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். மக்களவை, மாநிலங்களவை நிகழ்வுகள் என்ன நடந்தது? விரிவான விவரம். நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என, அதாவது அவையின் நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு இது தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் சார்பில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் சார்பில் இரு அவைகளிலும் அமளியில் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். நீட் தேர்வு தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோஷமிட்டு அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள். அமளி காரணமாக மக்களவையை பொறுத்தவரை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியான அமளி காரணமாக அவையை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் காரணமாக அவை ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை மாநிலங்களவையிலும் போராட்ட அமளியில் ஈடுபட்டார்கள். இதை தொடர்ந்து அமளிக்கு இடையில் அலுவல்கள் நடைபெற்று வருகின்றன. மாநிலங்களை பொறுத்தவரை இன்னும் ஒத்திவைக்கப்படாமல் தொடர்ந்து அலுவல்கள் நடைபெற்று வருகின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.